வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். திருக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, செங்கோட்டையன் உட்பட நிறைய முன்னாள் அமைச்சர்கள் இப்போ சந்தோஷத்தில் இருக்கதா சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அந்த தீர்ப்பு வந்தனால செங்கோட்டையன், வேலுமணி, சி.வி. சண்முகம்லாம் கொந்தளிக்கிற மாதிரி வெளியே காமிச்சுக்கிறாங்க. பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆணவத்தை அடக்கிருச்சு இந்த தீர்ப்பு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கட்சி உள் வட்டாரத்திலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது சசிகலா, ஓபிஎஸை உள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு முடிவாக தான் இருக்குன்றாங்க. இரட்டை இலை சின்னம் கிடைக்கிறதே சந்தேகம் தான். இந்த உட்கட்சி விஷயமா விசாரிக்கலாம்னு சொன்னது எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் நீடிக்கிறதே சிக்கல் தான்ற மாதிரி விஷயம் உலா வந்துட்டு இருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி இனி பொதுச்செயலாளர் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுவும் முடிவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ டெல்லி வேற பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய அடின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அடி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடியோட மகன் வழியில் சம்மந்தி இருக்கார்ல ராமலிங்கத்துக்கும் மிகப்பெரிய பின்னாடி ஏற்படுத்துட்டாங்க அந்த ரைடு. அதில் பார்த்தீங்கன்னா அடுத்து இன்கம் டேக்ஸ் இடிட்ட அந்த ஃபைலை ஒப்படைச்சிட்டாங்கன்னா இடி ரைடு விடுறதுக்கும் அதிகப்படியான சான்ஸ் இருக்கதா சொன்னாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.